ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சுசியம் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். எங்கள் கருவில் இதை சுயம்னு சொல்லுவாங்க. இதுக்கு 100 கிராம்ஸ் பச்சைக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். மைதாவை பார்த்திங்கன்னா நாகா பிராண்டில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு பருப்பு அமுக்குனா உடஞ்சிடணும். அந்த பதத்தில் வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. 100 கிராம்ஸ் பருப்புக்கு 100 கிராம்ஸ் வெல்லம். மைல்டு ஸ்வீட் வேணால் இதோட கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காவை திருவி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொரன்னு ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு ஓட்டி எடுத்துக்கோங்க. ஓட்டி எடுத்த பூர்ணத்தை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க குட்டி குட்டியாக. இதை டிப் பண்ணி போடுறதுக்கு மைதா, அதில் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சியில் பனைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த பூர்ண உருண்டையை அப்படியே இந்த மைதா மாவில் டிப் பண்ணி நீங்கள் அப்படியே பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இதை எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சு எடுப்பாங்கங்க, பணியாரக்கல்லையும் போட்டுக்கலாம். இப்போ நான் 7 கல் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் எல்லாமே எடுத்திருக்கேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. இந்த கலருக்கு வந்தோன்னு எடுத்துருங்க. சூப்பரான சுயம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.